கலை ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹார்ட்டி ஆர்ட் லவ் சேனல். எப்படி இன்பமும் துன்பமும் மாறி மாறி வர்றது வாழ்க்கையில சகஜமோ அந்த மாதிரி தான் இந்த வருஷம் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேஷன் காமிக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கப்புறம் இருக்கிற கஷ்டங்களையும் காமிக்கிறோம். ஏன்னா யூடியூப்ல பாக்குறவங்க ஹாப்பியா இருக்கிறத மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி பல கஷ்டங்களும் இருக்குங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது. சச்சின் குட்டி என்ன பண்ணுறீங்க? விளக்கு நான் பொட்டு வச்சுட்டு இருக்கேன். சூப்பர், அழகாக வச்சுட்டேன். அப்புறம் எதுக்காக வச்சுட்டு இருக்கோம்? கார்த்திகை தீபம். நல்லா கோலம் போட்டு விளக்கு வைக்க போகிறோம். முடிஞ்சுதா? இதோ இங்கே ஒன்று இருக்குது. சூப்பர் டீச்சர்லாம். சச்சின் குட்டி ஹெல்ப்போட எல்லா விளக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து அண்ணாமலை தீபம் ஏத்துனதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு உடனே வீட்லயும் விளக்கேத்திடுவோம். இதுதான் ரெகுலரா நாங்க பண்றது. Which liquid becomes solid by heating? Water. Ice cream. இது கார்த்திகை தீபத்தன்னைக்கே மழை நல்லா அடிச்சு ஊத்திட்டு தான் இருந்தது. அதனால வெளியில எல்லாம் சுத்தமா விளக்கு வைக்கவே முடியல. அவ்வளோ காத்தும் மழையுமா இருந்தது. அதனால சும்மா லைட் மட்டும் வெளியே போட்டுட்டு ஷட்டர்லாம் சாத்திட்டு உள்ளேயே விளக்கு வச்சாச்சு. ஏன்னா நம்மளால அவ்வளவுதான் பண்ண முடிஞ்சுது. இதுக்கப்புறத்துல இருந்து புயல் வர்ற வரைக்குமே உங்களுக்கு மழை இருந்துட்டே தான் இருந்தது. இது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் வருதுங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒன்றும் பெருசா எங்களுக்கு தெரியல. நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை இவ்வளோ மழை வந்து தண்ணி வருங்கிறத. இப்ப அந்த ரோடு இங்கிருந்து தெரியுது பாருங்க. அங்க தண்ணி நடந்து வந்துட்டு இருக்காங்க. கீழே வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆழ உயரத்துக்கு தண்ணி வந்துருச்சு. அது சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. அங்க இருந்தவங்க எல்லாமே காலி பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தண்ணி வரல. அடுத்த நாள் அங்க இருந்து அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர்றவங்களுக்கு எல்லாம் தேவையான உதவிகளை எங்களால முடிஞ்ச அளவு நாங்க செஞ்சோம். ஃபுட்டு, ஷெல்டர் அந்த மாதிரி ஏதோ நாங்க சேஃபா இருந்தனால அதெல்லாம் பண்ண முடிஞ்சு. ஒரு வாரத்துக்கு இந்த படகு அபார்ட்மெண்ட் முன்னாடி நின்னுது. அவ்வளவுதான். தேங்க்யூ.